எடப்பாடி பழனிசாமியுடன் தவேக தலைவர் விஜயை கூட்டணி வைக்க தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து களப்பணியில் ஈடுபட தீவிரம் காட்டி வருகிறார். கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் தவேகவில் இணைந்த பல முக்கிய நிர்வாகிகளுக்கு முக்கிய பதவிகளை வழங்கினார். விசிகவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பும், அதிமுகவிலிருந்து விலகிய நிர்மல்குமாருக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. பொறுப்பு வழங்கப்பட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் 2026 தேர்தலை குறிவைத்து களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் பிளான் படி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்க பிரசாந்த் கிஷோரை விஜயுடன் கைகோர்க்க வைத்து காய் நகர்த்தி வருகிறார். தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட நிரந்தர வாக்கு வங்கி வைத்திருக்கும் அதிமுகவுடன் தவேக கூட்டணி வைத்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என பிரசாந்த் கிஷோர் விஜயிடம் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கூட்டணி விவகாரம் குறித்து அதிமுகவிலும் பிரசாந்த் கிஷோர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது.